அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். நம்ம இன்றைக்கி எப்படி வளையலில் மாலை கட்டலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்து ஒரு முனையில் நீங்கள் எப்பயும் போல் முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த பக்கம் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அளவு வேணுமோ அதை அந்த சைடு விட்டுட்டு ஒரு வளையல் எடுத்து எப்பயும் போல் நம்ம நாட் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் அங்கிட்டு சிலைக்கு நமக்கு சாமி கோயிலில் கொடுக்குற போது அது கட்டுறதுக்கு உண்டான மாதிரி நமக்கு வேணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு கட்டி முடிச்சு போட்டதுக்கப்புறம் 2வது வளையை எடுத்து வச்சு அந்த வளையலுக்கு மேலே வர மாதிரி நூலை மேலே தூக்கி விட்டுட்டு அதை நம்ம எப்பயும் போல் பூ கட்டுற மாதிரி அடியில் கொடுத்துட்டு அப்படியே திரும்ப அந்த வளையலுக்கு மேலே எடுத்து விட்டுட்டோம்னா அவங்களுக்கு எப்பயும் போல் முடிச்சு விழுந்துடும். நம்ம பூ கட்டுற மாதிரியே தான், ஆனால் அது வளையலுன்றனால எப்பயும் போல் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம கீழே சுற்றி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதை மேலே இப்படி எடுத்து விட்டுட்டு திரும்ப அதுக்கு கீழே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், முடிச்சு விழுந்துடும். அதை போல் இந்த மாதிரி எடுத்து கீழே கூட எடுத்து நீங்கள் எடுத்து விட்டுட்டே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வளையலாக வைக்கலாம். நான் ஒவ்வொரு வளையலும் பண்ண காமிச்சு தான் பண்ணியிருக்கேன். நல்லா கிளியராக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு வளையலை எடுத்து வச்சுட்டு அந்த வளையலுக்கு மேலே அது வர மாதிரி எடுத்து விட்டுட்டு இங்கிட்டு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கனால அந்த மாதிரி நான் லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியே பண்ணலாம். எடுத்து போட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அதை கீழே தூக்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே வெளியே எடுத்து விடலாம். இந்த மாதிரி தான். அப்படியே இதை நீங்கள் பண்ணிகிட்டே வர உங்களுக்கு இந்த மாலைக்கு பேர் நெக்லஸ் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பக்கத்தில் வச்சு அப்படியே மாற்றி வர்றதுக்கு நெக்லஸ் மாலை அப்படின்வாங்க. நல்லா நெருக்கமாக அழகாக வரும். நீங்கள் ஒவ்வொரு வலையெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு மாலை பண்ணியிருக்கேன், அதுவும் பக்கத்தில் இருக்குது. கடைசியாக முடிச்சு போடுறதும் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டியிருக்கேன். பொறுமையாக பாருங்கள். ஒவ்வொரு மாலையாக எடுத்து வச்சு அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து நூல் குறைய இதில் இப்போ நான் எதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேஸில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நூலுன்ற போது வந்துருன்ற பயம் உங்களுக்கு வரும். அதனால் வந்துடக்கூடாமல் இருக்கிறதுக்கு நூலை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பூக்கட்டுற நூலாக இருந்தால் 3 நாளாக போட்டு நல்லா நீளமாக விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு வலையெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம பூ கட்டுற மாதிரியே வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இது நெக்லஸ் மாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். நான் பொறுமையாகவும் காமிச்சிருக்கேன், ஸ்பீடாகவும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் முடிச்சு போடுறதையும் சொல்லிவிட்டேன். கடைசியில் நம்ம முடிச்சு போடுறதையும் எப்பயும் போல் அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. கடைசி வளையல் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், நான் பொறுமையாக பக்கத்தில் கொண்டு காமிச்சிருக்கேன். ஒரு வளையல் எடுத்து வச்சு அதை மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப அதுக்கு கீழே கொண்டு அப்படியே மேலே எடுத்துடுறது. நீங்கள் லேஸ்னால் உங்களுக்கு அந்த அந்து போகுன்ற பயமே தேவையில்லை. எப்படியும் கண்டிப்பாக லேஸ் நமக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வாங்கிக்கலாம். நான் ரெட் கலரில் இருந்ததுனால எடுத்திருக்கேன். இதே இது நீங்கள் நூலில் கோர்க்கதாக இருந்தாலும் நூலில் மஞ்சள் வெள்ளை நூலை எடுத்தாலும் மஞ்சள் நூலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு இப்போ நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த கடைசி வலையில் நெருக்கம் வர உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அந்த வலையில் வச்சு வெளியே எடுத்துட்டு அடியில் அந்த பக்கம் அப்படியே கொண்டு திரும்ப இந்த பக்கம் எடுத்துறது. நம்ம பூ கட்டுற மாதிரியே தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பக்கத்தில் பிடிக்க உங்களுக்கு வந்துடும். முடிச்சு போடுறது அதே மாதிரி இந்த மாதிரி போட்டு இந்த வளையலுக்கு இந்த பக்கம் கொண்டு அதை முடிச்ச மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு முடிச்சு விழுந்துடும். அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெக்லஸ் மாலை, இதிலே ஆர மாலை எல்லாமே இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மாலைலாம் வேணும்னா நான் ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நன்றி.